5 விஷயம் 5 விஷயம் ஒரு ஆம்பளை குடும்பத்தில் எது வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டான், எது வந்து குடும்பத்தை உடைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? வாங்க. கேள்வி கேளுங்க, சேலஞ்ச் பண்ணுங்க, வாக்குவாதம் வச்சுக்கோங்க. ஆனால் மானத்தை மட்டும் வாங்கி விட்டீங்க, உங்கள் ஊர் உடஞ்சி போயிருங்க. நெவர் எவர் டிஸ்ரெஸ்பெக்ட் அ மேன் இன் அ பப்ளிக். ஒன்று. சண்டை வரும்போதெல்லாம் வந்து எமோஷ்னல் மேனிப்புலேஷன் பார்க்குறது. அப்படின்னா என்ன டாக்டர் சாம்? அழுவுறீங்க, அழுந்து அழுந்து அவர் மேலே பள்ளி போடுறீங்க, அவர்னால தான் நீங்கள் அழுவுறீங்கன்னு சொல்லி காமிக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். ஸ்ட்ராங் மேன் டோன்ட் ப்ளே மைண்ட் கேம்ஸ். சரிங்களா? நீங்கள் அழுந்துக்கிட்டு இருக்கீங்க, எப்பவுமே வந்து எமோஷ்னல் மேனிப்புலேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் ஆம்பளை உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்கள் எக்ஸ் ஹஸ்பண்ட் கூட ஒப்பிட்டு பார்க்குறாரு, அவர் அன்னைக்கு அது பண்ணாரு, அன்னைக்கு இது செஞ்சாரு, நான் அவரு கூடயே இருந்து வாழ்ந்திருப்பேன். ஓகே, இன்ஸ்டாகிராமில் அவர் அது பண்ணுறாரு, இன்ஸ்டாகிராமில் இவர் இது பண்ணுறாரு சொல்லிட்டு வேற ஆம்பளை கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னா அவங்களே போய் கல்யாணம் பண்ணி வாழ வேணும் தானே? வை டோன்ட் யூ சூஸ் தட் மேன்? உட்காந்து யோசிச்சு பாருங்க. எடுத்ததுக்கு எல்லாமே வந்து எல்லாமே உன் தப்பு, எல்லாமே உன் தப்பு. ஒரு பிரச்சனை வரும், ஒரு வாக்குவாதம் வரும், 2 வருஷம் முன்ன முடிஞ்சு போனதோ 3 வருஷம் முடிஞ்சு போனதோ சொல்லி இன்னைக்கு கொண்டு வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். என்ன பிரச்சனை வரும்போதோ நீ அன்னைக்கு அது பண்ண, 100% உன்னால தான் வந்து இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்தோன்னே எப்பவுமே அவர் மேலே நீங்கள் பள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த ப்ளேம் கேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. when there is a lack of accountability in a relationship, the relationship will fail. அவர் உங்களை விட்டுட்டு போயிடுவார், இல்லை உங்களை காதலிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவார். கடைசியாக முக்கியமானது, வேற ஆம்பளையும் கூட பேசுறது. பேசுறது தப்பு இல்லை, ஃப்ளர்ட் பண்ணுறது. ஐம் ஜஸ்ட் ஃப்ளர்ட்டிங் ஃபார் வேலிடேஷன். சீக்ரெட்டாக டிஎம் பண்ணுறது, சீக்ரெட்டாக மெசேஜ் அனுப்புறது. அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸு, அவங்க பேசுகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குது. ரைட்? நீங்கள் ஃப்ளர்ட் பண்ணீங்க, நீங்கள் வேறு ஆம்பளையும் கூட பேசினீங்க வச்சுக்கோங்களேன், இது உங்கள் கணவருக்கும் சரி, உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கும் சரியாக வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த உறவை சுக்குநூறாக உடச்சிருவாங்க. நீங்கள் என்ன காரணம் வேணும் நீங்கள் கொடுக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் என்ன காரணம் வேணும் நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த உறவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுறீங்க, அந்த உறவை நீங்கள் உடைக்கிறீங்க, அந்த உறவை நீங்கள் சுக்குநூறாக உடைக்கிறீங்க. யாருக்கு தெரியும்? அந்த உறவு அதோட வேரோட செத்து போனாலும் செத்து போயிடலாம். ஸோ காய்ஸ், இந்த 5 விஷயம் உட்காந்து யோசிச்சு பாருங்க. இந்த 5 விஷயம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் காதல் உடஞ்சி போயிடும். இந்த 5 விஷயம் ஆம்பளைங்கள், முக்கியமாக கணவர்மார்கள், பாய் ஃப்ரெண்ட் ஒரு உறவுகளை வந்து விட்டே கொடுக்க மாட்டாங்க, டாலரேட் பண்ண மாட்டாங்க. உட்காந்து யோசிச்சு பாருங்க. பீஸ்.